வணக்கம், நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 2 பகுதி 2 உரைநடை கத்ய. கத்ய என்றால் உரைநடை. அதில் இரண்டாவது பாடம் ருப்பியா. ருப்பையா. ருப்பையா என்றால் பணம், ரூபாய் என்று சொல்வோம் அல்லவா, அதுதான் ருப்பையா. பிருஷ்ட சங்கியா 44, பக்கம் எண் 44. இது பணம் தானே பேசுவதைப் போல எழுதப்பட்டுள்ளது. இதை எழுதியவர் பாண்டேய பேச்சன் சர்மா. உக்ர என்று புனைப்பெயர் கொண்டவர். உக்ர. உக்ர என்றால் உக்ரமானவர். தமிழில் கூட உக்ரகமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். கேட்டிருக்கின்றீர்களா? மிகச்சிறந்த எழுத்தாளர். பல கதைகளை எழுதியிருக்கின்றார். இவரது எழுத்து மிகவும் நன்றாக இருக்கும். பாண்டேய பேச்சன் சர்மா, உக்ர. அவர் எழுதிய ருப்பையா என்ற பாடத்தை பார்க்க போகின்றோம். இதில் பணம் பேசுகின்றது. பணம் பேசும் என்பார்கள் தெரியுமா? பணம் எல்லா இடத்திலும் பேசும், பாதாளம் வரை பேசும் என்றெல்லாம் சொல்வோமே, அதைத்தான் பல உதாரணங்களுடன் இங்கு எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார். சரி, பாடத்தை பார்க்கலாமா? मैं लड़कों के लड़कपन का खिलौना हूँ, मिठाई हूँ. நான் சிறுவர்களின் அந்த பிள்ளை பருவத்தின் பொம்மை. லடக்பன் என்றால் பிள்ளை பருவம், பாய்ஹுட் என்று கூறுவோம் அல்லவா. மிட்டாய் ஹூம், அவர்களுக்கு பிடித்த இனிப்பு நான். मैं जवानों की जवानी की जान हूँ, मस्ती हूँ. நான் இளைஞர்களது இளமையின் உயிர் நான், ஆனந்தம் நான். ஜவான் என்றால் இளைஞர்கள், ஜவானி என்றால் இளமை, மஸ்தி என்றால் ஆனந்தம். मैं बूढ़ों की बुढ़ावती की लकड़ी हूँ, सहारा हूँ. வயோதிகர்களின் அந்த வயோதிக பருவத்தின் கையில் அவர்கள் வைத்து நடக்கக்கூடிய கட்டை நான், பிடிகொம்பு நான். சஹாரா என்றால் கூடவே இருப்பவன், உதவியாக இருப்பவன். மாய் ருப்பியாகும், நான் தான் பணம். பூடோ என்றால் வயோதிகர்கள், புடவுத்தி என்றால் முதுமை பருவம். வயோதிகர்களின் முதுமை பருவத்திற்கு நான் கட்டை, அவர்கள் கையில் வைத்துக் கொள்ளும் கட்டை. மாய் ருப்பியாகும், நான் தான் பணம். மனுஷ்ய மேரா குலாம் ஹே, மனிதன் எனக்கு அடிமை. மை உசே 1000 நாச் நச்சா சக்தா ஹூம், நான் அவனை 1000 விதங்களில் ஆட்டி வைப்பேன். ஹசாரோ நாச், 1000 விதமான நடனங்களை அவன் நடனமாடச் செய்வேன், அவனை ஆட்டி வைப்பேன். நச்சா சக்தாகும் என்றால் என்னால் அவனை ஆட்டி வைக்க முடியும் என்பது பொருள். நச்சா சுகாகும், ஆட்டி வைத்துள்ளேன். நச்சா சுகா, ஆட்டி வைத்து விட்டேன். நச்சா ரஹாஹூம், ஆட்டி வைத்து கொண்டு இருக்கின்றேன். துனியா முஜ்சே தப்தி ஹே, உலகம் என்னிடம் அடங்கி இருக்கின்றது. தப்தி என்றால் அடங்குகின்றது, அமுங்குகின்றது. मैं उसे उलट सकता हूँ, उलट चुका हूँ, उलट रहा हूँ. मैं उसे उलट सकता हूँ, அதை நான் நினைத்தால் அப்படியே திருப்பி போட முடியும். உலட்னா என்றால் திருப்பி போடுதல். உலட் சக்தாகும் என்றால் அதை நான் அப்படியே திருப்பி போட முடியும். உலட் சுக்காகும், திருப்பி போட்டு இருக்கின்றேன். உலட் ரஹாகும், திருப்பி போட்டு கொண்டு இருக்கின்றேன். இங்கு இலக்கணம் கூட உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும் இந்த வரிகளில். உலட் சக்தாகும், உலட் சுக்காகும், உலட் ரஹாகும் என்பதெல்லாம் இந்த டென்ஸ் பற்றி படிக்கும் பொழுது, காலத்தை பற்றி படிக்கும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். பிரகிருதி மேரி வசவர்த்தினி ஹே, பிரகிருதி என்றால் இயற்கை. மேரி வசவர்த்தினி, மேரி வசவர்த்தினி என்றால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. இயற்கை கூட என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. வசவர்த்தினி, வசம் என் வசத்தில் உள்ளது என்று தமிழில் சொல்வோம் அல்லவா, அதுபோல வசவர்த்தினி, எனக்கு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் இயற்கை. मैं उसे बनाता हूँ, बिगाड़ता हूँ, मोड़ता हूँ.
मैं उसे बनाता हूँ, நான் அதை செய்கின்றேன், அதை நல்ல விதமாக அமைக்கின்றேன். நான் பிகாடுதா ஹூம், நினைத்தால் அதை கெடுத்து விடுவேன். பிகாட்னா என்றால் கெடுத்து விடுதல், நாசம் செய்தல். மோடுதாகும், மோடுதா என்றால் மடக்குதல், தேவையானபடி மடக்கிக் கொள்ளுதல். எல்லாம் என்னால் முடியும். மை ருப்பியாகும், நான் தான் பணம். அடுத்த பத்தி. इस विशाल विश्व में यदि कोई ईश्वर हो तो मैं हूं, धर्म हो तो मैं हूं, प्रेम हो तो मैं हूं. इस विशाल विश्व में, இந்த பரந்த உலகத்தில், விஸ்வ என்றால் உலகம், விஷால் என்றால் பரந்த. எதி கோயி ஈஸ்வர் ஹோதோ, எதி என்றால் ஒருவேளை, இஃப் கோயி ஈஸ்வர் ஹோதோ, கடவுள் என்று ஒன்று இருந்தால், தோ மை ஹூ, அது நான் தான். தர்ம ஹோதோ மை ஹூ, இங்கு தோவின் பயன்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தர்மம் என்று ஒன்று இருந்தால் அது நான் தான். தர்ம ஹோதோ மை ஹூ, தர்மம் இருந்தால் நான் தான். பிரேம் ஹோதோ மை ஹூ, அன்பு என்று ஒன்று இருந்தால் அது நான் தான். மை சத்ய ஹூ, மை சிவ் ஹூ, மை சுந்தர் ஹூ, நான் சத்தியம், நான் சிவ. சிவ என்பதற்கு நல்லது என்பது பொருள். நான் தான் நன்மை, நான் தான் சத்தியம். மை சுந்தர் ஹூ, அழகும் நான் தான். சத்தியம், சிவம், சுந்தரம் என்று படிப்போம் அல்லவா, அந்த மூன்றுமே நான் தான் என்று கூறிக்கொள்கின்றது பணம். மை சத் ஹூ, மை சித் ஹூ, மை ஆனந்த் ஹூ. சத் என்றால் நன்மை, சத்து என்று சொல்வோம். தமிழில் கூட சத்து என்று சொல்வோம் அல்லவா, நன்மை, நல்லது. சித், சித் என்றால் உணர்வுகள், நமது கான்ஷியன்ஸ் என்றெல்லாம் கூறுவோம் அல்லவா. சித், சித்தம் என்று கூட தமிழில் சொல்கின்றோம். நமது சித்தமும் அதுதான். மை சித் ஹூ, மை ஆனந்த் ஹூ, ஆனந்தமும் நான் தான். சத், சித், ஆனந்த், இந்த மூன்றுமே நான் தான். பரலோக் மை ஹூ, பரலோகம், தேவர்கள் வாழுகின்றார்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, பரலோகம், அதுவும் நான் தான். லோக் மை ஹூ, இந்த உலகமும் நான் தான். ஹர்ஷ் மை ஹூ, சந்தோஷமும் நான் தான். ஹர்ஷ் என்றால் சந்தோஷம். க்ஷமதா மை ஹூ, க்ஷமதா என்றால் திறமை, திறமைகளும் நான் தான். மமதா மை ஹூ, மமதா என்றால் பாசம், மற்றவர் மேல் இருக்கின்ற பாசம், ஈடுபாடு. மமதா மை ஹூ, அந்த பாசமும் நான் தான். மை ருப்பியாகும், நான் பணம். அடுத்த பத்தி. मेरी झंझनाहट में जो अलौकिक मधुरिमा है वो वीणा पानी की वीणा में कहा. ரூபாய் கூறுகின்றது, என்னை சல 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 என்று கீழே போடும்போது உண்டாகின்ற துவனி இருக்கின்றதே, அந்த துவனி வீணை வாசிக்கும் சரஸ்வதியின் வீணையில் கூட இல்லை என்று கர்வமாக கூறுகின்றது. பாருங்கள், மேரி ஜஞ்சனாஹட் மே, ஜஞ்சனாஹட் என்றால் காசுகளை கீழே போடும்பொழுது உண்டாகின்ற சத்தம், அந்த சத்தத்தில் ஜோ அலௌகிக் மதுரிமாக, அலௌகிக் என்றால் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட அபரிமிதமான, மதுரிமா, மதுரிமா என்றால் இனிமை. காசுகளை கீழே கலகலகல என்று போடும்பொழுது உண்டாகின்ற சத்தத்தில் இருக்கும் இனிமை. வீணாபாணிக்கு வீணாமை கஹா, வீணாபாணி என்று சரஸ்வதிக்கு பெயர். சரஸ்வதியின் வீணையில் கூட இருக்கின்றதா என்ன? भगवान लक्ष्मीपति के 5 जन्य शंख में कहा. பகவான் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிபதி என்று விஷ்ணுவை கூறுவது. விஷ்ணுவின் கையில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த சங்கில் ஒலிக்கின்ற ஒலியில் கூட அந்த இனிமை இருக்கின்றதா? நான் காசுகள் என்னை கீழே போடும்போது உண்டாகின்ற சத்தத்தில் இருக்கின்ற ஆனந்தம் சரஸ்வதியின் வீணையிலும் இல்லை, விஷ்ணு கையில் இருக்கின்ற அந்த சங்கு ஊதும் பொழுது அதில் வருகின்ற அந்த நாதத்திலும் அந்த இனிமை இல்லை. கோகில கல காக்கிலி மே கஹா. கோக்கில், கோக்கில் என்றால் குயில், கலு காக்கிலி என்றால் இனிமையான குரல். குயில் கூவும் போது உண்டாகின்ற இனிமையான குரல், அந்த குரலில் கூட
எனக்கு ஈடான இனிமையான குரல் இல்லை, இனிமையான சத்தம் இல்லை. காமினி கே கோமல் கண்ட் மே கஹா. காமினி என்றால் அழகான பெண். அழகான பெண்ணின் கோமல் கண்ட், கோமல் என்றால் மென்மையான, கண்ட் என்றால் தொண்டை. அவளது அழகான பெண்ணின் குரலிலும் என்னிடம் வருவது போல இனிமையான சத்தம் வருமா? அழகான பெண்ணின் ஒலியில் கூட இந்த ஆனந்தம், இந்த இனிமையான சத்தம் கிடைக்குமா? முரளிதர் கி முரளி மே கஹா. முரளிதர் என்று கிருஷ்ணரை கூறுவோம், கண்ணனை கூறுவோம். கண்ணனது கையில் முரளி, அதாவது புல்லாங்குழல் இருக்கின்றது அல்லவா? அந்த புல்லாங்குழலில் கூட அந்த இனிமையான சத்தம் இருக்காது. காசுகள் விழும்போது உண்டாகின்ற சத்தத்தில் இருக்கும் இனிமை வீணையில் இல்லை, சங்கில் இல்லை, அழகிய பெண்ணின் குரலில் இல்லை, முரளி அதாவது புல்லாங்குழலில் இல்லை. இப்படி எதிலுமே இல்லை, என்னிடம்தான் ஆனந்தம் இருக்கின்றது என்று பணம் கூறுகின்றது. மேலும் கூறுகின்றது, டம்ரு வாலேக்கே டம்ருமே கஹா. டம்ரு வாலே என்று சிவனை கூறுவது. சிவனது கையில் உடுக்கை இருக்கின்றது அல்லவா? இந்த உடுக்கை அவர் வாசிக்கும் போது உண்டாகின்ற சத்தம், அந்த சத்தத்தில் கூட என்னிடம் கிடைக்கும் ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்காது. வஹா கஹா யஹா கஹா, அங்கே இங்கே 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 எங்கும் கிடையாது. என்னிடம்தான் ஆனந்தம், என்னிடம்தான் இனிமை. मैं सप्त स्वरों से ऊपर अष्टम स्वर हूँ. 7 ஸ்வரங்களுக்கு மேலே அப்பாற்பட்ட 8வது ஸ்வரம் நான். அஷ்டம் ஸ்வரம், அஷ்டம் என்றால் 8வது. பரம மதுரு ஹூம், மிகவும் இனிமையானவன். பரம என்றால் மிகவும். மாய் ருப்பியாகும், நான் தான் பணம். गीता के गायकों, चंडी सप्तशती के पाठकों, भागवत के भक्तों, सत्यनारायण कथा के प्रेमियों, रामायण के अनुरागियों, महाभारत के मानने वालों, मेरा गीत गाओ, मेरा पाठ पढ़ो, मेरे भक्त बनो, मेरी कथा सुनो, मुझसे अनुराग करो. எவ்வளவு அகம்பாவத்துடன் பேசுகின்றது பார்த்தீர்களா பணம்? கீதா கே காயகோ, பகவத்கீதையை பாடுபவர்களே, காயகோ பாடுபவர்களே. சண்டி சப்தசதிக்கே பாட்டகோ. சண்டி சப்தசதி என்று காளியை பற்றிய ஸ்லோகம் அது. சப்தசதி என்றால் 700 ஸ்லோகம். சப்த என்றால் 7, சதி என்றால் 100, சப்தசதி என்றால் 700. காளியை பற்றிய 700 பாடல்களை தினமும் பாராயணம் செய்பவர்களே, பாட்டகோ படிப்பவர்களே. பாகவத் கே பக்தோ, பாகவதத்தை பக்தியுடன் படிப்பவர்களே. சத்யநாராயண் கதா கே பிரேமியோ, சத்யநாராயணனுடைய கதைகளை எல்லாம் அன்புடன் கேட்பவர்களே. ராமாயண் கே அனுராகியோ, ராமாயணத்தை அன்புடன் பின்பற்றுபவர்களே. அனுராக் என்றால் அன்பு. அன்புடன் ராமாயண கதையை பின்பற்றுபவர்களே. மகாபாரத் கே மான்னே வாலோ, மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்பவர்களே. மான்னே வாலோ என்றால் ஏற்றுக்கொள்பவர்கள். நீங்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மேரா கீத் காவோ, என்னுடைய பாட்டை பாடுங்கள். மேரா பாட் படோ, எனது பாடத்தை படியுங்கள். மேரே பக்த் பனோ, எனது பக்தர்களாக ஆகுங்கள். மேரி கதா சுனோ, எனது கதையை கேளுங்கள். கதா என்பது பெண்பால் சொல், எனவே மேரி கதா என்று வந்துள்ளது. முஜுசே அனுராக் கரோ, என்னிடம் அன்பு வையுங்கள். முஜுசே என்னிடம், அனுராக் அன்பு, என்னிடம் அன்பு வையுங்கள். முஜே மானோ, மேரி சரண்மே ஆவோ, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மானோ என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். பல இடங்களில் மானோ என்பதற்கு ஒத்துக்கொள் என்ற அர்த்தமும் உள்ளது. இங்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேரி சரண்மே ஆவோ, எனது அடைக்கலத்திற்கு வாருங்கள். என்னிடம் அடைக்கலம் புகுங்கள். சரண் என்றால் அடைக்கலம். தாரன் தரன் மைஹூ, धवल हरण मैं हूँ, मंगल करण मैं हूँ, पुण्याचरण मैं हूँ, मैं रुपया हूँ. தாரன் தரன் என்றால்
இந்த உலகம் என்கின்ற இந்த சமுத்திரத்தை கடக்க வைப்பவன், உலகத்தின் கஷ்டங்களில் இருந்து எல்லாம் உன்னை நீச்சி அந்த கரைக்கு எடுத்துச் செல்லக்கூடியவன் நான். தவள் ஹரன் மைஹூ. தவள் என்றால் வெண்மையான, தூய்மையான என்பது பொருள். இங்கு தவள் ஹரன் என்ற சொல் உலகத்தில் உள்ள அனைத்து அழகான பொருட்களையும் தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கக்கூடியவன் நான். அதாவது பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம் என்று கூறுகின்றார்கள் அல்லவா, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். தவள் ஹரன் மைஹூ. தவள் என்பது அழகு, வெண்மை, பவித்திரம் என்று பல பொருட்களை கொடுக்கக்கூடியது. உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன் நான். மங்கள் கரண் மைஹூ. எல்லா மங்களங்களையும் செய்யக்கூடியவன் நான். புண்ணியாச்சரன் ஹூ. நான் தான் புண்ணியம். புண்ணியத்தின் நடவடிக்கைகள் என்று கூறுகின்றார்களே, அது அனைத்தும் நான் தான். மாய் ருப்பியாகும். நான் பணம். அடுத்து கூறுகின்றார், मुझको आंख दिखाकर मुझे टुकरा कर मुझसे विद्रोह कर कोई बच सकता है? कोई नहीं. मुझको आंख दिखाकर. आंख दिखाना என்றால் ஏமாற்றுதல் என்று ஒரு பொருள். என்னை சட்டை செய்யாமல் இருத்தல் என்ற ஒரு பொருளும் உள்ளது. முஜுக்கோ ஆங்கு திக்காக்கர். என்னை ஏமாற்றிவிட்டு இவன் கிடைக்கிறான், என்ன பெரிய பணம் என்று நினைத்து கொண்டு, முஜே டுக்ராக்கர், என்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு. டுக்ரானா என்றால் தூக்கி எறிதல், வேண்டாம் என்று ஒதுக்கி விடுதல். முஜுசே வித்ரோகர், என்னிடம் போராட்டம் செய்து, என்னிடம் புரட்சி செய்து, எனது விரோதத்தை சம்பாதித்து கொண்டு, கோயி பச் சக்தாக, யாராவது பிழைத்திருக்க முடியுமா? கோய் நகி, எவரும் இல்லை. ஜமீன்தார் மை ஹூம், ராஜா மை ஹூம், பாத்ஷா மை ஹூம், பாதுஷாவும் கா பாத்ஷா மை ஹூம், மை ஈஸ்வர் ஹூம். ஜமீன்தார் நான் தான். நிலம் வைத்திருப்பவர்கள், ஜமீன்தார் என்றால் நிறைய நிலங்கள் வைத்திருப்பவர்கள், அவனும் நான் தான். ராஜா மை ஹூம், ராஜாவும் நான் தான். பாதுஷா, பாதுஷா என்றாலும் அரசன் என்பதுதான் பொருள். அரசன் நான் தான், பாதுஷா நான் தான். பாதுஷாவும் கே பாதுஷா, அரசர்களுக்கெல்லாம் அரசன், பேரரசன் நான் தான். மாய் ஈஸ்வர் ஹூம், கடவுளே நான் தான். மாய் ருப்பியா ஹூம், நான் பணம். லங்கா சீதா கி ருஷ்டி துஷ்டி சே நஹி பல்கி மேரி ருஷ்டி துஷ்டி சே ஜலி தீ. எந்த அளவு பணம் பேசுகின்றது என்று பாருங்கள். லங்கா, ஸ்ரீலங்கா, லங்கை, சீதா கி ருஷ்டி துஷ்டி சே நஹி. ருஷ்டி என்றால் கோபம், கோபப்பார்வையினால் அல்ல, சீதையின் கோபப்பார்வையினால் அல்ல, பல்கி ஆனால் மேரி ருஷ்டி துஷ்டி சே ஜலி தீ, எனது கோப பார்வையினால் அது எரிந்து போனது. ஜலி தீ, எரிந்து போனது. மை விபீஷன் பர் பிரசன்னதா, நான் விபீஷனின் மேல் சந்தோஷமாக இருந்தேன். விபீஷணனை கண்டால் எனக்கு பிடிக்கும். பிரசன்ன என்றால் ஐ வாஸ் ஹாப்பி வித் ஹிம். கௌரவ் திரௌபதி கே கோப் சே நஹி மேரே கோப் சே நஷ்ட ஹுயே தே. கௌரவர்கள் திரௌபதியின் கோபத்தினால் அல்ல, கோப் என்றால் கோபம், கோபத்தினால் அல்ல, மேரே கோப்சே நஷ்டகுயே, எனது கோபத்தினால் நஷ்டமடைந்தார்கள். எனது கோபத்தினால் அவர்கள் வீழ்ந்தார்கள். மை பாண்டவம் பர் பிரசன்னதா, எனக்கு பாண்டவர்களை கண்டால் பிடிக்கும். जर्मनी, ब्रिटेन या अमेरिका की चालाकी से नहीं, मेरी धूर्तता से पराजित हुआ. ஜெர்மனி, பிரிட்டன், ஜெர்மனியாகப்பட்டது பிரிட்டன் அல்லது அமெரிக்காவின் சாலாக்கி, சாலாக்கி என்றால் அவர்களது தந்திரம், தந்திரத்தினால் அல்ல. மேரி தூர்த்ததாசை பராஜித்துவா, எனது பொல்லாத்தனத்தினால், எனது போக்கிரித்தனத்தினால், பணத்தை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் போக்கிரித்தனம் செய்கின்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட போக்கிரித்தனங்களினால், பணத்தினால் செய்யப்பட்ட விஷயங்களினால் தோற்றுப்போனது. பராஜித் ஹுவா என்றால் தோற்றுப்போனது. மை பிரிட்டன் பர் பிரசன்னதா, எனக்கு பிரிட்டன் கண்டால் பிடிக்கும். அடுத்து கூறுகின்றது பணம். ठाकुरजी बोलते नहीं, मैं बोलता हूँ. ठाकुर என்றால் பெரிய பணக்காரர்கள், அவர்கள் பேசுவதில்லை, நான் பேசுகின்றேன். मैं उनसे बड़ा हूँ, நான் அவர்களை விட பெரியவன்.
ठाकुर जी चलते नहीं मैं चलता हूँ. தாக்கூர் நடப்பதில்லை, நான் நடக்கின்றேன். உன்சே மேரி அதிக் சாக் ஹே. சாக் என்றால் மதிப்பு. அவர்களை காட்டிலும் எனக்குத்தான் மதிப்பு. பணம் இருந்தால் தானே அவர்களுக்கு மதிப்பு. எனவே மதிப்பு என்பது எனக்கு கொடுக்கப்படுவது தானே, அதைத்தான் பணம் கூறுகின்றது. அதிக் சாக். சாக் என்றால் கிரெடிட், மதிப்பு. தேவதாவோமே ஏ ஆகர்ஷன் நஹி ஜோ முஜ்மே ஹே. என்னிடம் இருக்கும் அளவுக்கு ஆகர்ஷணம், கவர்ச்சி. தேவதா. தேவதா என்றால் தேவர்கள். தேவர்களிடம் கூட அந்த அளவு கவர்ச்சி இல்லை. பணத்திற்கு இருக்கும் கவர்ச்சி தேவர்களுக்கு கூட இல்லை. ஈஸ்வர்மே ஓ தேஜ் நஹி ஓ சக்தி நஹி ஜோ முஜ்மே ஹே. தேஜ் என்றால் பிரகாசம் என்று ஒரு பொருள். தேஜ் என்பதற்கு விரைவு என்ற ஒரு பொருள், கூர்மை என்ற ஒரு பொருள், பிரகாசம் என்ற ஒரு பொருள் இப்படி இருக்கின்றது. இங்கு பிரகாசம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈஸ்வர்மே ஓ தேஜ் நஹி. ஆண்டவனிடம் கூட அந்த பிரகாசம் இல்லை. ஓ சக்தி நஹி, அந்த சக்தி இல்லை. ஜோ முஜ்மே ஹே, என்னிடம் இருப்பது போல. என்னிடம் இருக்கும் அளவிற்கு பிரகாசமும் சக்தியும் கடவுளிடம் கூட இல்லை. ये युग तर्क का है, उदाहरण का है, प्रत्यक्षवाद का है, स्वयं प्रभुता का है. ये युग, இந்த உலகமாகப்பட்டது, இந்த யுகமாகப்பட்டது, தர்க்கக்காக, லாஜிக், எல்லாவற்றிற்கும் தர்க்கம் செய்வார்கள் அல்லவா. பிரமாணம் இருந்தால்தான், உதாரணம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வேன். இந்த தர்க்கத்தில் லாஜிக்கல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். தர்க்கபூர்வமாக அதை ஒத்துக்கொள்ள செய்ய வேண்டும் என்று விரும்பும் உலகம் இது. உதாரணக்காக, எல்லாவற்றுக்கும் உதாரணம் கேட்கும் உலகம் இது. இதற்கு எக்ஸாம்பிள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். பிரத்யக்ஷவாதுக்காக, நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் என்பார்கள். பிரத்யக்ஷ என்றால் நேருக்கு நேர், கண்ணுக்கு தெரிய வேண்டும். பிரத்யக்ஷவாதுக்காக, நேருக்கு நேர் தெரிய வேண்டும், காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் நம்புவேன் என்று கூறும் உலகம் இது. ஸ்வயம் பிரபுதாக்காக. பிரபுதா என்றால் கையில் அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரமாக இருப்பதைத்தான் இந்த உலகம் விரும்புகின்றது, அவர்களைத்தான் நம்புகின்றது. அப்படிப்பட்ட உலகம். அந்த உலகத்தில் மை பிரத்யக்ஷஹும், நான் நேராக பார்க்கக்கூடியவன், என்னை பார்க்க முடியும் உங்களால். சத்ய பல் கா தானி ஹூம், நல்ல பலனை கொடுக்கக்கூடியவன். சத்ய பல் என்றால் நல்ல பலன், தானி என்றால் வழங்கக்கூடியவன். ஸ்வயம் பிரபு ஹூம், நான் தான் அதிகாரங்கள் உடையவன், பெரியவன். ஆகர்ஷக் ஹூம், அதிக கவர்ச்சி கொண்டவன். ஈஸ்வர் ஹூம், கடவுள். ஈஸ்வர் சே படா ஹூம், கடவுளை காட்டிலும் பெரியவன். மாய் ருப்பியா ஹூம், நான் பணம். அடுத்த பத்தியை பாருங்கள். मुझसे वरदान लेकर पाप करो, तुम देवताओं से पूजे जाओगे. मुझसे वरदान लेकर, என்னிடம் வரம் வாங்கி கொண்டு என்ன பாவம் வேணாலும் செய்யுங்கள். பாப் கரோ, பாவம் செய்யுங்கள், பாவம் செய். கரோ என்றால் செய். தும் தேவதாவோ சே பூஜை ஜாவோகே, தேவர்கள் கூட உன்னை பூஜிப்பார்கள். பணம் இருக்கிறது என்றால் தேவர்கள் கூட பூஜிப்பார்கள் என்று பணம் கூறுகின்றது. பாவம் செய்தாலும் கவலை இல்லை, பணம் இருக்கிறதா, தேவர்களும் உன்னை பூஜிப்பார்கள். मुझसे वरदान लेकर एक दो नहीं 7 खून करो, साफ बच जाओगे. मुझसे वरदान लेकर, என்னிடம் வரம் வாங்கி கொண்டு, எனது பர்மிஷன் வாங்கி கொண்டு, அதாவது கையில் பணத்தை வைத்து கொண்டு, ஏக் தோ நெகி, 1 2 அல்ல, 7 கூன் கரோ, 7 கொலைகள் செய். கூன் என்றால் கொலை என்று ஒரு பொருள் உள்ளது. சாஃப் பச் ஜாவோகே, மிகவும் எளிதாக பிழைத்து கொண்டு விடுவாய், தப்பித்து கொண்டு விடுவாய். சாஃப் பச் ஜாவோகே, ஒரு குறை இல்லாமல், அப்பழுக்கு இல்லாமல் நீ தப்பித்து கொண்டு விடுவாய். சாம்ராஜ்யக்கோ சாம்ராஜ்யத்தை விடாதோ, சாம்ராஜ்யத்தை, பெரிய பெரிய பேரரசை கூட மற்றொரு பேரரசுடன் முட்டி மோத விடு. விடாதோ என்றால் அவர்களிடம் சண்டையிட விடு. मनुष्यता की बढ़ी हुई खेती को बेरहमी से कटवा डालो, जला डालो. மனுஷதா என்றால் மனிதத்தனம், ஹியூமனிட்டி. கி படி ஹுயி கேத்தி கோ, மனிதத்தனம் என்கின்ற பெரிய வயல், வளர்ந்துள்ள வயல் இருக்கின்றதே,
அதை பேரஹ்மி சே, பேரஹ்மி என்றால் இரக்கமில்லாமல், ரஹம், ரஹம் என்றால் இரக்கம், பேரகம் என்றால் இரக்கமின்மை, இரக்கமில்லாமல், கட்டுவாடாலோ வெட்டி போடச் செய், கட்டுவாடாலோ என்றால் வெட்டி போடச் செய். स्त्रियों की मर्यादा को पैसों में 2 शेर के हिसाब से दिन में 10 बार खरीदो और बेच डालो. स्त्रियों की मर्यादा को, பெண்களின் மரியாதையை, பைசோமே பணத்திற்காக, 2 शेर के हिसाब से, ஒரு காசுக்கு 2 சேர். ஒரு சேர்ங்கிறது என்பது 300 கிராம் என்று கூறுவார்கள். ஒரு சேர் என்பது 300 கிராம். பூக்கள் எல்லாம் இருக்கும்போது கூட சென்னையில் சேர் கணக்கில் விற்பார்கள். அந்த காலத்தில் ஒரு சேர் பால் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்பொழுது படி வந்து விட்டது, கிராம் வந்து விட்டது. சேர் என்பது ஒரு அளவு, சாதாரணமாக 300 கிராம் இருக்கும். சரி, பெண்களின் மானத்தை ஒரு காசுக்கு 3 சேர், ஒரு காசுக்கு 2 சேர் என்று விற்று போடு. ஹிசாப், ஹிசாப் என்றால் கணக்கு. दिन में 10 बार खरीदो और बेच डालो. ஒரு நாளைக்கு 10 முறை வாங்கு, விற்று, என்ன வேணாலும் செய். खरीदो என்றால் வாங்கு, बेच डालो என்றால் விற்றுவிடு. எவ்வளவு அகம்பாவமாக பேசுகின்றது பார்த்தீர்களா பணம். स्त्रियों की मर्यादा को पैसों में 2 शेर के हिसाब से दिन में 10 बार खरीदो और बेच डालो. பெண்களின் மரியாதையை காசுக்கு, அதுவும் ஒரு காசுக்கு 2 சேர் வீதம், ஒரு நாளைக்கு 10 முறை வாங்கு, விற்றுவிடு. ஆனால் என்னிடம் வரம் கேட்டுக்கொண்டு செய் என்று கூறுகின்றது பணம். संसार को विधवाओं, बच्चों और बूढ़ों और अपाहिजों की हाय हाय से भरा दो, भूकंप उठा दो, प्रलय करा दो, जो चाहे सो कर दो, मगर मुझसे वरदान लेकर. என்ன சொல்கின்றது பாருங்கள். சன்சார்கோ உலகத்தை, விதவாவும், விதவாவும் என்றால் விதவைகள், கணவன் இல்லாதவர்கள், பச்சோ சிறு குழந்தைகள், பூடோ வயோதிகர்கள், வயதானவர்கள், அபாஹிஜோ மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுகின்றோம் அல்லவா, கைகால் இல்லாதவர்கள். ஹாய் சே பராதோ, ஹாய் என்றால் ஐயோ ஐயோ என்று அவர்கள் கத்த வேண்டுமா, அந்த அளவு செய்தால் கூட பரவாயில்லை. பூகம்பு ஊட்டாதோ, பூகம்பத்தையே எழுப்பு. பிரளய கராதோ, பிரளயத்தை உருவாக்கு. ஜோ சாஹே சோ கருதோ, என்ன வேண்டுமானாலும் செய். ஜோ சாஹே சோ கருதோ, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் எப்போது செய்ய வேண்டும்? மகர் முஜுசே வரதான் லேக்கர், என்னிடம் வரம் வாங்கி கொண்டு செய். அதாவது கையில் பணத்தை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் செய் என்று கூறுகின்றது பணம். मैं सर्वशक्तिमान हूँ, मैं रुपया हूँ, எல்லா சக்திகளையும் கொண்டவன், சர்வசக்திமான், எல்லா சக்திகளையும் கொண்டவன், ருப்பியா ஹூம், பணம். இறுதியில் கூறுகின்றது பாருங்கள். சர்வதர்மான் பரித்யக்ய மாமேகம் சரணம் ரஜ, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. இது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுவதாக இருக்கும் ஒரு வரி. கடவுள் கூறுகின்றார், எல்லாவற்றையும் விட்டுவிடு, என் சரணத்திற்கு வா, உன்னை நான் காக்கின்றேன் என்று கடவுள் கூறுகின்றார். அதை இந்த பணம் தான் கூறுவதாக கூறுகின்றது. சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லாவற்றையும் விட்டுவிடு, எல்லா தர்மங்களையும், பரித்யஜ்ய என்றால் விட்டுவிடு, எல்லாவற்றையும் தூக்கி போடு. மாமேகம், மாம ஏகம், ஏகம் என் ஒண்டியே, என் மாத்திரம், என்னிடம் மாத்திரமே, என்னிடம் மாத்திரமே சரணம் ரஜ, அடைக்கலமாக வா, மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடம் வந்துவிடு, நான் காப்பாற்றுகின்றேன் என்று இறைவன் கூறுவதை பணம் தான் கூறுவதாக கூறுகின்றது. சப்கோ சோடுகர் மேரி ஹி சரண் மே ஆவோ, எல்லாவற்றையும் விட்டுவிடு, என் அடைக்கலத்திற்கு வா. இப்படியாக இந்த பாடத்தை நிறைவு செய்திருக்கின்றார். அதாவது இந்த காலத்தில் பணத்தை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்து விடுகின்றார்கள் என்ற ஒரு ஆற்றாமையில் எழுதியிருக்கின்றார் இந்த எழுத்தாளர்.
சரியா? இந்த பாடம் புரிந்ததா? இப்பொழுது கடின் சப்தார்த்த, கடினமான சொற்கள், அதன் பொருளை பார்ப்போம். பிருஷ்ட சங்கியா 45, பக்கம் 45. குலாம், குலாம் என்றால் சேவக், தாஸ் அடிமை. கோமல் மிருதுல முலாயம் மென்மையான. வீணாபாணி சரஸ்வதி. ஹர்ஷ் குஷி பிரசன்னதா சந்தோஷம். விஷால் விஸ்திருத் படா மிகப்பெரிய பரந்த. முரளிதர் ஸ்ரீகிருஷ்ண, முரளிதர் என்பது கிருஷ்ணருக்கு பெயர். பிருஷ்ட சங்கியா 46, 46. அஷ்டம் ஆட்வி 8வது. கோப குரோத் குஸ்ஸா கோபம். खून हत्या கொலை. வசவர்த்தினி அதீன் ரஹனே வாலே கட்டுப்பாட்டில் இருப்பவன். பாத்ஷா சம்ராட் சக்கரவர்த்தி பெரிய அரசர், பேரரசர். ஸ்வயம் खुद தானே. சன்சார் துனியா ஜஹான் உலகம். சரியா? இந்த பாடம் புரிந்ததா? இந்த பாடத்தில் நிறைய இலக்கணத்திற்கு தேவையான பல வாக்கியங்கள் உள்ளன. அவற்றை படித்து பாருங்கள். சரியா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா? உபயோகமாக இருக்கின்றதா? அப்படி என்றால் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்கள், ஒரு லைக் கொடுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து விடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய தனியாக எந்த கட்டணமும் இல்லை. சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்த வேண்டியதுதான். செய்வீர்களா? நன்றி, தன்யவாத்.